தேவை உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நடக்கும் மாமியார் தேவை அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து குடும்பம் நடத்த தேவை மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை வாராயோ மாமி வாராயோ வரலக்ஷ்மி போல வாராயோ அழகாக தொங்கும் தாலே இனி அன்பாலே ஓடு வேலி சூலில்ல காலி ஆவாயே மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை நீ தீபக் எப்படி கல்யாணம் பண்ண? காலேஜ்ல பார்த்தாரு, என்கிட்ட பேசினாரு. நான் ஒரு அனாதைன்னு சொன்னேன். என்ன லவ் பண்றதா சொன்னாரு. ஒரு அனாதைய எந்த குடும்பத்திலயும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். வெளியழக பார்த்து தீபக் லவ் பண்ணாருன்னு நினைச்சிட்டியோ? உங்க பயம் நியாயமானதுதான் மேடம். தீபக்கும் நானும் கொஞ்ச நாளா நண்பர்களா பழகணும். தீபக்கோட பேரண்ட்ஸ் சம்மதிச்சா மட்டுமே தான் கல்யாணம், இல்லனா ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துடலான்னு நான் அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். தீபக் அவரோட அப்பாவை கூட்டிட்டு என்னோட கூட்டு குடும்பத்துக்கு வந்தாரு. என்ன மருமகளை ஏத்துக்கிட்டாரு. நீ மருமகளை கிடைக்க உன் மாமனார் தான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். சரி, என்னோட ஹீரோ பத்தி எப்ப சொல்ல போற? உண்மை, நேர்மை, உழைப்பு, இந்த மூணுத்துக்கும் ஒரே பேரு கங்காதரன். அவரோட வைஃப் மேல அவர் உயிரையே வச்சிருந்தாரு மேடம். உங்க வீட்டுக்கு நான் மாமியாரா வர்றத பெருமையா நினைக்கிறேன் மீரா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஓகே, உனக்காக நான் கோயிலுக்குள்ள வந்த மாதிரி உங்க வீட்டுக்குள்ளேயும் வருவேன். நீலவேணிக்கும் கிரிஜாவுக்கும் கடிவாளம் போடுவேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன மேடம்? நீ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்ல. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. புரியலையா? இப்படித்தான் நாம காட்டிக்கணும். சரி மேடம். நியூஸ் பேப்பர்ல வந்த விளம்பரத்தை பார்த்து நான் வந்த மாதிரி இருக்கணும். சரி மேடம். மறுபடியும் சொல்றேன், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரி. எந்த துர்காவை வீட்டுக்குள்ள கொண்டு வர போறாளோ அதே துர்காவால மீரா வீட்டை விட்டு வெளியேறவும் போறா. துர்கா கடைசியா சொன்ன வார்த்தைகளோட அர்த்தம் பாவம் மீராவுக்கு தெரிய வாய்ப்பில்லை. வணக்கம் சார். வாங்க தம்பிங்களா, உட்காருங்க. உட்காருங்கப்பா. அப்பா நல்லா இருக்காரா? அவருக்கு என்ன இருக்காரு. அகத்தின் பிரச்சனை முகத்துல தெரியுது. என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாமா? சார், எங்க அப்பா கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சுக்க ஆசைப்படுறாருன்னா அது நீங்களும் ஒத்து ஊதுவீங்களா சார்? உங்க அப்பாவோட கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா தம்பி? அந்த கருமத்தை கல்யாணம்னு சொல்லாதீங்க சார். தாலி வெட்டி நடக்கிற சடங்க நம்ம ஊர்ல கல்யாணம் தானப்பா சொல்லுவாங்க. சார், உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கல்யாணங்கிற ஆசையை குழி தோண்டி புதைக்க சொல்லுங்க. அப்புறம் வேலையில போற ஓனா எடுத்து வேட்டிகளை விட்டுக்கிட்டு குத்துது கொடாதுன்னா அப்புறம் நாங்க டென்ஷன் ஆயிடுவோம். கங்காதரை கல்யாணம் பண்ணி போறதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? என்னன்னு சொல்லுங்க, நான் அவன்கிட்ட பேசுறேன். சார், அவர் பண்ண போறதே பிரச்சனையே தான். அதை நிறுத்த சொல்லுங்க முதல்ல. மனைவி இறந்ததுனால வாழ வேண்டிய வாழ்க்கை இழந்தான், அனுபவிக்க வேண்டிய இளமையை இழந்தான். இப்போ உங்க அப்பா கல்யாண ஆசை வந்திருக்கு, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? திமிரு சார், திமிரு, பணத்திமிரு. யமதர்மன் கூப்பிடுற வயசுல காமதர்மன் கூப்பிட்டு இருக்காரு. இது பெரிய மனுஷன் சார். அழகா சார். சார், கல்யாணம் பண்ணி வாரிசு இல்லைன்னா இன்னொரு கல்யாணம் பண்றதுல நியாயம் இருக்கு.
அதோட நியாயம் இல்லடா. பிள்ளைங்க இல்லைன்னா தத்து எடுத்து வளர்க்கணும். உங்க அப்பா நான் அதைத்தானப்பா இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இது என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பிள்ளை இல்லாதவன் பிள்ளைய தத்தெடுக்கிறது மாதிரி பொண்டாட்டி இல்லாதவங்க அப்பா ஒரு பொம்பளைய பொண்டாட்டியை தத்தெடுக்க போறான்ப்பா. சார் சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க அப்பா கல்யாணம் பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கும். கெடுதல் செய்யறதுக்கு தான் பல காரணம் தேவை, நல்லது செய்யறதுக்கு ஒரே ஒரு காரணம் போதுமே. ஆமா, என்ன காரணம்? வேற என்ன, நல்லா இருக்கிற எங்க குடும்ப மானம் சந்தி சிரிக்கணும். டிவிலையும் பேப்பர்லையும் நியூஸ் வந்து இவர் பண்ற காமெடியை பார்த்து ஊரே சிரிக்கணும் இல்ல? இருந்தாலும் அன்னைக்கு அப்பா கல்யாணம் மேட்ட சொன்னப்பாவே நீங்க அன்னைக்கே கண்டிச்சிருக்கணும். அது என்னால முடியாத சார், அப்பாவோட நண்பருங்கிற முறையில உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. உரிமை இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா இப்பவே அவரை கண்டிச்சு கல்யாணம் பண்ற ஆசையை நிறுத்த சொல்லுங்க சார். முடியாதுப்பா. ஏன் சார்? ஏன்னா அவனை கல்யாணம் பண்ண சொன்னதே நான் தான். நீங்க எந்த உரிமையில அவனை கண்டிக்க சொல்றீங்களோ அதே உரிமையோட கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி கேட்டான். அவன் சொன்னதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சதே நான் தான். எங்க அப்பாவை கூட மன்னிச்சிடலாம் சார், ஆனா உங்களை மன்னிக்க முடியாது. குற்றம் செஞ்சவனை விட குற்றம் செஞ்சவனை தூண்டி விட்டான் பாத்தீங்களா, அவன் தான் முதல் குற்றவாளி. ஏன் நிறுத்திட்டீங்க? மீதி மிச்சத்தையும் சொல்லிட்டு போங்க சார். உங்க வாழ்க்கையில ஒரு கல்யாணம் கூட பண்ணாது நீங்க. இந்த வயசுல போய் எங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ண சொல்லிருக்கீங்களே, ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையா சார் இது? இப்போ உங்க அப்பாவுக்கு நான் யோசனை சொன்னது மாதிரி அப்ப யோசனை சொல்றது எனக்கு ஒரு ஆள் இல்லாம போயிட்டாங்க தம்பிகளா. இப்ப மட்டும் ஒண்ணு கெட்டு போகல. எங்க அப்பா வயசு தானே உங்களுக்கும். அப்பாவை கல்யாணம் பண்ண தூண்டி விட்ட மாதிரி நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இந்த வயசுல கோடீஸ்வரன் பொண்ணு கிடைக்கும்பா. ஆனா பென்ஷன் வாங்குற எனக்கு யாருப்பா பொண்ணு கொடுப்பாங்க? தம்பிகளா, என் வாழ்க்கையில பொண்ணும் இல்லை சன்னும் இல்லை. ஆனா நான் வாழறதுக்கு பென்ஷன் மட்டும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா உங்க அப்பா கங்காதர் அப்படியா பெரிய கோடீஸ்வரன். என்ன சார் பேசுறீங்க நீங்க? என்னதான் பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சொத்தை வச்சு பொண்ணு கொடுத்துருவாங்களா? அப்ப சொத்துக்காக மட்டும் பிரச்சனை பண்ணலாமா? உங்களை தான் கேட்கிறேன். என்ன தம்பிகளுக்கு பேச்சு மூச்சே காணும்? இந்த பாருங்க, நாங்க பண்றது பிரச்சனை இல்ல, பிரிவினை, பாக பிரிவினை. அந்த பிரிவினையே இருக்கக்கூடாதுன்னு தான் உங்க அப்பா புதுசா ஒரு உறவை சேர்த்துக்கிறான். அதுல என்ன தப்பு? அதுக்கு கல்யாணம் தான் தீர்வா? புதுசா வர பொண்டாட்டி எங்க அப்பா கிட்ட இருந்து எங்களை பிரிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? சரி, நல்ல மகன்களா இருந்து உங்க அப்பனுக்கு நீங்க செஞ்ச ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்ல முடியுமா? இனிமே தான் செய்யணும், பெரிய காரியம். ஒண்ணுமே செய்யல, சரி ஒத்துக்கிறேன். ஆனா உங்க அப்பா உடம்புக்கு முடியாம படுத்து கிடக்கிறப்ப வாந்தி எடுத்தா பொண்டாட்டிங்கிறவ கையிலேயே ஏந்துவா. ஆனா பெத்த பிள்ளைங்க நீங்க ஏந்துவீங்களா? உங்க பொண்டாட்டி மாதிரி ஏந்துவாங்களா? மனைவிங்கிறவ கணவனோட இன்ப துன்பங்கள்ல கூடவே வர்ற ஒரு புனிதமான ஆத்மா. புருஷனோட உடம்புல காயம்பட்டா மருந்து போட்டு குணப்படுத்துவா. ஆனா மனசுல காயம்பட்டா அதை மனைவியால மட்டும்தான் குணப்படுத்த முடியும். எங்களுக்கு அது மாதிரி பொண்டாட்டி அமையிலையே. கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற உங்களுக்கே பொண்டாட்டியோட அருமை தெரியலையே. உண்மையிலே நீங்க குடும்பம் தான் நடத்துறீங்களா? சார் 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 ப்ளீஸ், எங்க அப்பாவோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு உங்களால உதவ முடியுமா முடியாதா? என் நண்பன் கங்காவுக்கு பொருத்தமான ஜோடியை தேர்ந்தெடுத்து கொடுக்க போறதே நான் தான். உங்களுக்கு அது வருத்தமா இருந்துச்சுன்னா நீங்க புறப்படலாம். இந்த பாருங்க, எங்க உயிரை கொடுத்தாவது நாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துவோம். நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது உயிர் பலி கொடுக்கறது நம்ம கலாச்சாரம். அதனால உங்க உயிரை கொடுக்கறது தப்பு இல்ல. இவர்கிட்ட இப்ப கெஞ்சிக்கிட்டு கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுன்னு எங்களுக்கு தெரியும். வாடா போலாம். குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங். அப்பா, இதை பார்த்துட்டு கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கப்பா. டாப்லயே சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு தீபக். என்னப்பா சொல்றீங்க? நீங்க வாழ்க்கை துணையை தானே தேட போறீங்க? இல்ல மாமா, எங்களுக்கு மாமியாரா இருக்க போறவங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையா இருக்க போறாங்க. சோ மாமியாருக்கு தான் முன்னுரிமை. உன் தைரியத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேவை தாயின் அன்பும் நேசிக்கும் பண்பும். தேவையில்லை
ஜாதி மதம், தகுதி 40 வயதிற்கு மேல், தொடர்புக்கு 8825253344. போதும், இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. ஓகேப்பா. குட். என்ன மாமா ஆ? ஏதோ 40 வயசுக்கு மேலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? அன்னைக்கு என் கல்யாண விஷயத்தை பத்தி சொன்னேன்ல, அந்த விளம்பரத்துக்காக ப்ரூஃப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மாமா நீங்க நெசமாவே கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமா. பிறந்த நாள் அன்னைக்கு கலகலப்பா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க அப்படி சொன்னீங்கன்னு நினைச்சேன். விளம்பரம் வரைக்கும் வந்துட்டீங்க. இத பார், ஃபங்க்ஷன்ல சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறேன். என்னம்மா போங்க மாமா, நீங்க முகத்தை எவ்வளவு சீரியஸா வச்சுக்கிட்டு சொன்னாலும் எனக்கு காமெடியா தான் தெரியுது. தீபக், எந்த சட்ட சிக்கலும் இல்லாம ஒரு நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணுங்க. மாமியார் வேணும் அப்படின்னா நீலவேணி அக்கா, அது என்ன சட்ட சிக்கல் இல்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு? அது ஒண்ணும் இல்லடி, 17 வயசு பொண்ணுன்னா சட்ட சிக்கல் வந்துருன்னு 18 வயசு பொண்ணா பாருங்கன்னு சாடமாடையா சொல்லிட்டு போறாரு. எனக்கா இப்படி தப்பா பேசுறீங்க? தப்பு தப்பா நடந்தா தப்பா தானே பேச முடியும். இந்த வீட்டுக்கு வர போறவங்களுக்கு 40 வயசுக்கு மேலதான் இருக்கணும்னு விளம்பரத்துல சொல்ல போறோம். 40 வயசுக்கு மேல நாய் குணம்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு வர போற மகராசி எப்படி எல்லாம் கடிக்க போறாளோ. 40 வயசுக்கு மேல நாய் குணம்ன்றது அறிவு இல்லாதவங்களுக்கு தான் வரும். அப்பாவுக்கு வாழ்க்கை துணையா வரப்போறவங்க கண்டிப்பா அறிவோட தான் இருப்பாங்க. விடுங்க, தூங்குறவங்கள எழுப்பலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்புறது ரொம்ப கஷ்டம். வாங்க. இவெல்லாம் நம்மளை பத்தி பேசுற அளவுக்கு நம்ம நிலைமை மோசமா போயிடுச்சுக்கா. மாமனாருக்கு கல்யாண ஆசைய தூண்டி விட்டுவ இப்ப நம்மள சீண்டி பாக்குறாளா? இவ விஷயத்தெல்லாம் குழி தோண்டி புதைக்கிற ஒரே ஆளு என் சித்தி தான். இப்ப அவங்க கிட்ட போறேன். இந்த நீலவேணி இருக்காளே, எப்போதும் சொன்ன நேரத்துக்கே வந்து தொலைய மாட்டா. வரா பாரு, திருவாரூர் தேராட்டம் ஆடி அசைஞ்சுக்கிட்டு. என்ன சித்தி வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நீ என்னைக்கு சொன்ன மாதிரி கரெக்டா வந்திருக்க. சரி சொல்லு, என்ன பிரச்சனை? மாமியார் தேவைன்னு விளம்பரம் கொடுக்கற அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்கு சித்தி வேலையெல்லாம். பொண்டாட்டி தேவைன்னு விளம்பரம் கொடுக்க தைரியம் இல்லாத உன் மாமனாருக்கு எதுக்குடி 2வது கல்யாணம்? மாமனாரை தூண்டி விட்டதே அந்த மீரா தானே. அவரு அவ என்ன சொன்னாலும் ஆடுவார். சிட்டுக்குருவிக்கு பட்டம் கட்டினா அது சட்டி பானையெல்லாம் லொட லொடன்னு உருட்டுமா. நேத்து வந்த அனாதை சிறுக்கிக்கு மாமனார கைக்குள்ள போடுற வித்த தெரிஞ்சிருக்கு. நீ ஏமாளித்தனமா விட்டுவிட்ட. ஆமா, அப்படியே கைக்குள்ள போட்ட உடனே அவர் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட போறாரு. சரி, இப்ப ஒன்னும் கெட்டு போல. மாமியார் உன் வீட்டுக்கு வந்ததும் நீ அதையே காரணமா வச்சு வீட்டை விட்டு கிளம்பிடு. அவ்வளவு தூரம் எல்லாம் பொறுக்க முடியாது சித்தி. உன் மாமனார் தான் விளம்பரம் கொடுத்து பொண்டாட்டிய பொறுக்க ஆரம்பிச்சுட்டாரு. எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். நீ நினைச்ச உடனே நிறுத்துறதுக்கு கல்யாணம் என்ன டிவி பெட்டியா? பிடிக்கலன்னா ஆஃப் பண்ணிட்டு போறதுக்கு. சரி சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணேன்? உன் வீட்டுக்கு புது மாமியார் வரட்டும், அதையே காரணமா வச்சு உன் மாமனார் கூட சண்டையை போட்டு தனி கொடுத்தனும் போயிரு. தொல்லை விட்டுச்சுன்னு என் மாமனாரு நான் போற திசைய பார்த்து கைய தூக்கி ஒரு பெரிய கும்பிட போட்டுருவாரு சித்தி. நீ போயிட்டா அவ வந்த நேரம் மூத்த மருமக கோச்சிட்டு போயிட்டான்னு உன் புது மாமியார் ஃபீல் பண்ணுவா. கண்டிப்பா கூப்பிட்டு வச்சு பேசுவா. நீ பஞ்சாயத்து ஆரம்பிச்சிரு. யோசிக்காத நீலவேணி, கலகம் பண்ணாதான் நியாயம் பிறக்கும். நான் ஒரு யோசனை சொல்லவா சித்தி? என்ன யோசனை? நீங்க மாமனார் கிட்ட ஒரு 8 வந்து பார்த்து பேசிட்டு போங்களேன். இந்த வயசுல உங்களுக்கு கல்யாணம் தேவையான்னு நல்லா குத்தி கேக்குற மாதிரி நான் சூக்கா 4 வார்த்தை பேசிட்டு போங்களேன். ஏண்டி, நான் உன் வீட்டுக்கு வர்றது பிடிக்கலையா? ஏன் சித்தி, உங்களுக்கு உரிமை இல்லையா? என் மாமனார் கல்யாணம் கட்டிக்கிட்டா சம்மந்திங்கிற முறையில உங்களையும் தானே தொக்க விசாரிப்பாங்க. அது உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? அவமானம் இல்லையா? உன் மாமனாரை பத்தி அவர் இல்லாதப்ப நான் தைரியமா பேசுவேன். ஆனா அவர்கிட்ட பேசணும்னா எனக்கு பேச்சே வராதே. பேச வேண்டிய நேரத்துல பேசித்தான் ஆகணும் சித்தி.
உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? உரிமை இருக்கு, ஆனா இல்ல. என்ன சித்தி லூசு மாதிரி பேசுறீங்க? இல்லடி, உன் மாமனார் பண்றது சரியில்லைன்னு சொல்றதுக்கு உரிமை எனக்கு இருக்கு. அதே சமயம் அடுத்தவங்க உரிமையில தலையிட எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல வந்தேன். நீங்க வந்து என் மாமனார்கிட்ட பேசி பாருங்க. உங்க வார்த்தைக்கு அவர் மதிப்பு கொடுக்கறாரா இல்லையா பாப்போமே. ஒருவேளை என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கலனா உன் வீட்டு வாசப்படியே மிதிக்க முடியாதுடி. 2 பேரும் சேர்ந்து கல்யாணத்தை நிறுத்துவோம், மாமனாரை அசிங்கப்படுத்துவோம். ஏன் நீலவேணி, நான் பேசித்தான் ஆகணுமா? உங்க மகளுக்கு ஒரு அநியாயம் நடந்தா நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா சித்தி? சரி, கடவுள் மேல பாரத்தை போட்டு பேசி பாக்குறேன். உங்க மூலமாவது அந்த கிழவனுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். ஹலோ மிஸ்டர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமையல் பண்ணிட்டு இருக்கேன். புரியலையா? விளக்கமாவே சொல்றேன். சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு, உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள இந்த இடத்த காலி பண்ணு. ஹலோ ஹலோ ஆண்டி, நீங்க பொம்பளைங்கிறனால நான் பேசிட்டு இருக்கேன். வம்பு இழுக்காம கிளம்பு. இப்படி சொன்னா நீ கேட்க மாட்டேல்ல? யாருமா நீ? உன் பிரச்சனை தான் என்ன? நீ பாட்டுக்கு போனல, போக வேண்டியதானே. திரும்பி வந்து எதுக்கு என்கிட்ட மொக்க போடுற? இந்த பாரு, பத்திரமா வீடு போய் சேரு. இந்த ஏரியா கொஞ்சம் ரப்சரான ஏரியா. ஆண்டின்னு கூட பார்க்க மாட்டாங்க, அவ்வளவு மோசமான பசங்க. மரியாதையை சொன்ன கேட்க மாட்டேல்ல? செல்போன்ல சீன் போட்டா நாங்க பயந்துருவோமா? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் சார். லக்ஷ்மி நகர் 2nd ஸ்ட்ரீட் வரைக்கும் கொஞ்சம் போலீஸ் அனுப்ப முடியுமா? இங்க பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சார். ஓகே சார். போலீஸ்னா தான் பயமே வருது இல்ல? இப்பதானே என்ன பாக்குற, மறுபடியும் எதிரில வந்த என்ன பண்ணுவ? வண்டியை விட்டு ஏத்திட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் நடு ரோட்ல அனாதை பணமா தான் கிடக்கணும். இந்த குடிப்பழக்கம் ஒரு ஆளை எப்படி எல்லாம் கெடுக்குது. இவங்களை அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். அண்ணே, கடைக்காரே இங்க வாங்க. இதோ வரமா. மச மசன்னு நின்னுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்காரு. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். அண்ணாச்சி, இதுல இருக்க எல்லா ஐட்டம்ஸும் ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அதோட நான் சொல்ற ஒரு 3 ஐட்டம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. என்னங்க, முந்திரி பருப்பு 1 கிலோ. சரிம்மா. பாதாம் பருப்பு 1 கிலோ. சரிம்மா. பிஸ்தா பருப்பு 1 கிலோ. சரிங்கம்மா. கிரிஜா, நீ சொன்னதெல்லாம் ஏற்கனவே லிஸ்ட்ல இருக்கே. அது வீட்டு யூஸ்க்கு, இது ஓன் யூஸ்க்கு. ஆன் யூஸ்னா இது எனக்கும் என் பையனுக்கும். அப்ப என் பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணிச்சு? அண்ணே, அவ சொன்னதுல எல்லாத்துலயும் எனக்கும் 2 கிலோவா போடுங்க. சரிம்மா. அது என்னதுக்கா, நீங்க மட்டும் 2 கிலோ வாங்குறீங்க? உனக்கு ஒரு புள்ள, நீ 1 கிலோ வாங்குற. எனக்கு 2 புள்ள இல்ல, அதான் 2 கிலோ விட்டுருக்கேன். ஹலோ, என்ன சிரிப்பு? நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. அடிச்சுப்போம் அப்புறம் அணைச்சுப்போம். நான் அதுக்காக சிரிக்கலம்மா. நீங்க அடுத்த மாசம் வந்து இப்படி கிலோ கணக்கில் வாங்க முடியுமான்னு நினைச்சேன். சிரிப்பு வந்துடுச்சுமா. ஏன் வர மாட்டோம்? நாங்க என்ன ஊரு விட்ட போறோம்? நீங்க போறது இல்லம்மா. ஆனா உங்களுக்கு மாமியார் வர போறதா கேள்விப்பட்டேன். உங்க மாமனார் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு நம்ம ஏரியாவே பரபரப்பா பேசிட்டு இருக்குமா.
அடுத்த மாசம் மளிகை லிஸ்ட் கொண்டு வரும்போது நீங்க வர போறீங்களா உங்க மாமியார் கொண்டு வருவாங்களா